ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும், போன டைம் நடந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்மளோட கிங் கோலி மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸை பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக அடித்தார். அந்த ஒரு போட்டியை என்றைக்குமே வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. பார்த்தா அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிக்ஸு. ஸோ அப்படியெல்லாம் அடித்து தெறிக்க விடுற மாதிரி ஒரு இன்னிங்ஸை ஜெயிச்சு கொடுத்து, இருந்தாலும் செமியில் நம்ம தோற்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப்பு கண்டினியூவாக 10 மேட்சை வின் பண்ணி கிட்டத்தட்ட பிளேயர் ஆஃப் த சீரியஸ் கிட்டத்தட்ட ஒரு 700 ரன்னுக்கு மேலே அடித்து தொளிச்ச நம்மளோட கிங் கோலியை அடிமடியில் கை வைக்கிற மாதிரி நம்மளோட பிசிசிஐ தூக்கி வெளியே வீசிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் T20 உலகக்கோப்பை 2024 கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக நடைபெற உள்ளது. முதலில் இந்த தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் விளையாட மாட்டார்கள் என்று செய்திகள் வெளியானது. ஏனெனில் 2022 T20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா, ராகுல், தினேஷ் கார்த்திக் போன்ற மூத்த வீரர்கள் சுமாராக செயல்பட்டது தோல்விக்கு காரணமானது. அதனால் அவர்களை கழற்றிவிட்டு ஹர்திக் பாண்டியா தலைமையில் புதிய இளம் அணியை களமிறக்க பிசிசிஐ முடிவெடுத்ததாக செய்திகள் வந்தன. அதற்கேற்றாற்போல் 2024 T20 உலகக்கோப்பைக்கு பின் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் மேற்கொண்டு இந்தியாவுக்காக ஒரு 20 ஓவர் போட்டியில் கூட விளையாடாமல் இருந்தனர். இருப்பினும் 2023 உலகக்கோப்பையில் காயத்தை சந்தித்த பாண்டியா கடந்த ஜனவரி மாதம் நடந்த ஆப்கானிஸ்தான் T20 தொடரில் விளையாடவில்லை. அதனால் அந்த தொடரில் மீண்டும் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்ட ரோஹித் தலைமையில் விராட் கோலி விளையாடினார். அதன் காரணமாக 2024 T20 உலகக்கோப்பையில் அந்த இருவரும் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியானதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் 2023 உலகக்கோப்பையில் தொடர்ந்து 10 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மா 2024 T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியை வழிநடத்துவார் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் 2024 T20 உலகக்கோப்பையில் விராட் கோலியை கழற்றி விடுவதற்கு தேர்வுக்குழுவினர் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த உலகக்கோப்பையில் 765 ரன்கள் அடித்த விராட் கோலி அதிரடியாக விளையாடவில்லை என்று தேர்வுக்குழு கருதுகிறது. எனவே நங்கூரமாக நின்று விளையாடக்கூடிய விராட் கோலியின் அணுகுமுறை மெதுவான பிச்சுகளை கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெறும் T20 உலகக்கோப்பையில் பொருந்தாது என்று தேர்வுக்குழு கருதுவதாக டைம்ஸ் நவ் இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங் போன்ற இளம் வீரர்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்து இந்தியாவுக்காக விளையாட காத்திருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு வழிவிடுவதற்காக T20 கிரிக்கெட்டில் சற்று மெதுவாக விளையாடக்கூடிய விராட் கோலியை வரும் உலகக்கோப்பையில் இருந்து நீக்குவதற்கு தேர்வுக்குழு யோசிப்பதாக தெரிய வருகிறது. இது பற்றிய இறுதி முடிவை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் 2024 IPL தொடரில் விராட் கோலியின் ஆட்டத்தை பார்த்து விட்டு எடுக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதை பார்க்கும் ரசிகர்கள் 2022 T20 உலகக்கோப்பையில் தொடர்நாயகன் விருது வென்ற அனைத்து வகையான மைதானங்களில் அசத்தக்கூடிய தரமான விராட் கோலியை கழற்றிவிட்டால் அது இந்தியாவுக்குத்தான் பாதகம் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கொதித்து வருகிறார்கள்.